அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து சமையல் வீடியோ கிடையாது. இன்னைக்கு மாசம் ஜாமான் வீட்டுக்கு வாங்குறதுக்காக போயிருந்தோம். டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல வாங்குறத விட உங்க வீட்டுக்கு பக்கத்துலேயே மளிகை கடை இருந்துச்சுன்னா அதுல வாங்க நாடா கடை வச்சிருப்பாங்க. அதுல வாங்கினீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கும், பொருள் தரமா இருக்கும். நாங்க அங்கதான் வாங்கிட்டு வந்திருக்கோம். அதை எப்படி வாங்கிட்டு வந்தோம்னு உங்களுக்கு காட்டுறோம். நம்ம டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு போனாங்கன்னா இதுல போட்டிருக்க விலையவே போடுவாங்க. இதுல வந்து அப்படி கிடையாது. உங்களுக்கு இது மொத்தமே 1800 ரூபாய்க்கு தான் வாங்கியிருக்கோம். நீங்க வந்து அங்க டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு போனீங்கன்னா 2000 ரூபா வரும், 2000 2200 வரும். இது அப்படி கிடையாது. இது மண்டை வெள்ளம் வாங்கியிருக்கிறது வந்து நம்ம என்னைக்காவது ஸ்வீட் பண்ணி பாருங்க. 16 ரூபா போட்டிருக்கு. நமக்கு வந்து 15 ரூபா தான் கொடுத்துருக்காங்க. இதுவே ஒரு டஜன் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 14 ரூபா கூட போடுவாங்க. இந்த மாதிரி வந்து வாங்கிக்கோங்க. இது வந்து பாதாம் பருப்பு வந்து எப்பயாவது வீட்டில் இருக்கப்போ காலையில் ஒன்று சாப்பிட்டுக்கலாம் பிள்ளைக்கு அப்படின்னு வாங்கியிருக்கேன். இது வந்து மிளகு வந்து இந்த டயத்துக்கு வந்து நிறைய தேவைப்படுறதுனால 50 வாங்கியிருக்கோம். இந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் வாங்குறத விட ரொம்ப விலை குறைச்சலாக இருக்கும். நீங்கள் வாங்கி பாருங்க. காரம் அதிகமாக இருக்கும். அந்த மிளகு நாட்டு மிளகு. இது வந்து உருண்டை பொட்டுகளில் வாங்கினோம்னா அது வந்து டேஸ்ட் கம்மியாக இருக்கும். இது வந்து நல்லா இருக்கும். அதனால இது வாங்கியிருக்கோம். இதுவும் உங்களுக்கு விலை குறைச்சலாக தான் இருக்கும். நீங்கள் வாங்கி பாருங்கள். பக்கத்தில் இருக்க மளிகை கடை மொத்த கடையில் கேளுங்க, நல்ல பொருளாக தருவாங்க. இது வந்து எதுக்குன்னா பாத்திரம் விளக்குற சொப்பு 5 ரூபா 50 பைசா போட்டிருக்காங்க. நமக்கு வந்து கொடுக்குற ரேட்டு 5 ரூபா தான். நீங்கள் டஜனாக வாங்கல 450 கூட போடுவாங்க. இது வந்து நூடுல்ஸ் வந்து எப்போயாவது பிள்ளைக்கு ஸ்நாக்ஸ் வேணும்னு கேட்டால் இது செஞ்சுக்கலான்ட்டு வாங்கியிருக்கோம். இதுவும் விலை குறைச்சல் தான்மா. இப்போ 10 ரூபா தான் போட்டிருக்காங்க. அங்கே வாங்கல உங்களுக்கு 12 ரூபா 13 ரூபா போடுவாங்க பில்லு. இது நம்ம குறைச்ச. ப்ரெஸ் எல்லாம் பாருங்க 15 ரூபா 20 ரூபா 25 ரூபாய்க்கு நமக்கு என்ன தேவையோ அதை எடுத்துக்கலாம். இது மக்கள் எதுக்கு வாங்கியிருக்கோம்னா என்னைக்காவது பிரியாணிக்கு போட்டுக்கலாம், மசாலா செஞ்சுக்கலாம், வறுவல் செய்யலாம். பிள்ளைங்கள்லாம் நல்லா சாப்பிடுங்க. விரும்பி சாப்பிட்றதுக்கு நல்லா கறி மாதிரி இருக்கும். நல்லா வறுத்து கொடுக்கலாம். என்ன செஞ்சுக்கலாம். விலை கம்மி தான். இது வந்து 10 ரூபாயின்னு தான் போடுறாங்க. நம்ம தாளிச்சுக்கலாம். இல்லை வடை சுடுறதுனா சுட்டுக்கலாம். நாங்கள் வடை சுடாததுனால தாளிக்கிறதுக்கு பொரியலுக்கு போடுறதுக்காக வாங்கியிருக்கோம். இது விலை கம்மி தான். வாங்கி பாருங்க. பருப்பு எவ்வளோ சுத்தமாக இருக்குது. 27 ரூபா போட்டிருக்காங்க. நமக்கு 25 ரூபாய்க்கு தான் தருவாங்க. பாருங்க. இது பேர்ச்சம்பழம் பாருங்க 33 ரூபா போட்டிருக்கு. நமக்கு கொடுத்த விலை 30 ரூபா தான். பாருங்க இமாலயா பேஸ்ட்டு நமக்கு வந்து கொடுத்த விலை வந்து 50 ரூபா போட்டிருக்கு. நமக்கு கொடுத்தது வந்து 48 ரூபா தான். பாசிப்பருப்பு பாருங்க எவ்வளோ சுத்தமாக இருக்குங்க. அது மாதிரி நீங்களும் மொத்த கடையில் வாங்கி பாருங்க, நல்லா இருக்கும். உப்பு வந்து 1 கிலோ 20 ரூபா தான். வெளியில் வாங்கினீங்கன்னா 22 ரூபா சொல்லுவாங்க. எள்ளு வந்து ஏதாவது சாதம் பண்ணணும்னா தேவைப்படும். சட்னி அரைச்சிக்கலாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது. புரோட்டா வந்து வீட்டில் எங்கள் பொண்ணு வந்து கேட்கும், புரோட்டா கடையில் இந்த டயத்தில் வாங்கி கொடுக்கக்கூடாதுன்னு வீட்டில் செய்யலான்ட்டு வாங்கியிருக்கோம். இதுவும் விலை குறைச்சல் தான். அங்கே இல்லை 32 ரூபா போட்டிருக்கு. ஆனால் பில்ல வந்துட்டு 30 ரூபா தான் போட்டுருக்காங்க. 30 ரூபா போடுவாங்க. இது எண்ணெய் வந்து நம்ம பாட்டிலில் வாங்கினோம்னா விலை கூட. இது வந்து 100 கிராம் வந்து 32. இல்லை பாருங்க 32 ரூபா போட்டிருக்கு. நமக்கு 30 ரூபாய்ன்னு தான் தருவாங்க. பாட்டிலில் வாங்கினா 2 ரூபா கூட. அதனால பாட்டிலில் ஊற்றிக்கலான்னு வாங்கிட்டு வந்திருக்கோம். ஆனால் நல்லா இருக்கும் பாருங்க. இது பெருங்காயம் வந்து இந்த டயத்தில் வந்து பெருங்காயம் சேர்த்துக்கிறதுனால இதில் வந்து 55 ரூபா போட்டிருக்காங்க. நமக்கு வந்து 50 ரூபாய்ன்னு தருவாங்க. இது வந்து காஷ்மீர் மிளகாத்தூள். நாங்கள் எப்பயும் வீட்டில் தான் அரைச்சி போட்டுக்குவோம். இது வந்து கலருக்கு வந்து நல்லா இருக்குன்னு சொன்னதுனால எங்கள் பொண்ணு சொன்னான்னு வாங்கிட்டு வந்திருக்கேன். நீங்களும் வாங்கி பாருங்கள். இது வந்து எண்ணெய் வந்து செக்கெண்ணெய். நம்ம பிரியாணிக்கு ஊற்றிக்கலாம், எல்லாத்துக்குமே ஊற்றிக்கலாம். ரொம்ப நல்லது. அதனால நல்லெண்ணெய் 1/2 லிட்டரும் இது சேர்த்து வாங்கியிருக்கோம். இது வந்து இதுதான் நம்ம நல்லெண்ணெய். நல்லெண்ணெய். ஆனா இதுல போட்டிருக்க விலை வந்துட்டு நம்மளுக்கு பில்ல போட கிடையாது. ரொம்ப கம்மியா தான் போடுவாங்க. அதுல சும்மா வந்துட்டு நம்மளுக்கு விலை மட்டும் போட்டிருக்காங்க. ஆமா, அது இருக்கிற ரேட்டை விட கம்மியா தான் போடுவாங்க. இது வந்து நூடுல்ஸ். நம்ம வந்து மசாலா அதில் இருக்கிறத வேணாலும் போட்டுக்கலாம், இல்லை நம்ம வீட்டில இருந்து போட்டுக்கலாம். நாங்கள் வெறும் நூடுல்ஸ் மட்டும்தான் எடுத்துக்குவோம். இது வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். 4 பேர் சாப்பிடலாம். இதுவும் விலை குறைச்சதான் 20 ரூபா தான்.
இது வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே, கவுல்பாசி எல்லாமே, பிரியாணி மசாலா பிரியாணி எல்லாமே மசாலா எல்லாமே இருக்கும். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கினா 10 கிராம் வாங்கினா விலை கூட சொல்லுவாங்க. இது மொத்தமே எல்லாம் ஃபுல்லுமே 50 ரூபா தான். எல்லாத்துக்குமே போட்டுக்கலாம். குருமாவுக்கு போடலாம், பிரியாணிக்கு போடலாம், தக்காளி சோளத்துக்கு போடலாம், எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும், நல்லாயிருக்கும். இது வந்து ரவாங்க. என்னைக்காவது பச்சி போட, இந்த உப்புமா கிண்டை, கேசரி கிண்டை, இந்த மாதிரி எல்லாத்துக்கும் தேவைப்பட நம்ம இந்த நேரத்தில் மொத்தமாக வாங்குறதுனால இந்த இது போட்டிருக்காங்க. லூஸ் ரவா எல்லாம் இல்லையா, அதனால இது வந்து நல்ல ரவான்ட்டு இது கொடுத்துருக்காங்க. இது வந்து புளி வந்து 100 ரூபா, 1 கிலோ 200 ரூபா, இது அரை கிலோ வந்து 100 ரூபா தான் போட்டிருக்காங்க. வரமிளகாய் வந்து 18 ரூபா 100 கிராம். நல்லா காரமா இருக்குது, பக்கத்துல வந்தாலே காரமா இருக்கு. இது வந்து அந்த சாதா மிளகா 2 போடுறதுக்கு இது 1 போட்டாலும் போதும். இது கார மிளகா. இது பாசிப்பயிறு வந்து நம்ம வறுத்து புளிக்குழம்பு வைக்கலாம், அவிச்சு சாப்பிடலாம், உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ வந்து இது வந்து வரக்காப்பி தூளுங்க. லாக்டவுனில் பால் கிடைக்கலைன்னா வரக்காப்பி போட்டுக்கலாம், பால் காப்பியும் போட்டுக்கலாம். இது பாருங்க, நரசூசு, உதய நரசூசுன்னு கேட்கணும். இது வந்து 46 ரூபா போட்டிருக்காங்க. நமக்கு கொடுக்குற ரேட்டு வந்து 44 ரூபா தான். இது பாருங்க, துவரம்பருப்பு எவ்வளோ நல்லா க்ளீனாக இருக்குது. இது மொதல் ரகம், அதனால வந்து 1 கிலோ 110 ரூபா. நமக்கு கொடுக்கற வந்து 108 ரூபாய்ன்னு தான் போடுவாங்க. 2 ரூபா குறைச்சிக்குவாங்க. நான் இது அமேசான்ல கூட இது பண்ணி பார்த்தேம்மா. ஒரு 110 ரூபாய்க்கெல்லாம் வந்துட்டு ரகத்துல இல்லவே இல்லை, ரொம்ப விலை கூடையா தான் எல்லாமே இருந்தது. பொட்டுக்கல்ல, மண், கல் எதுவுமே இல்லாமல் இருக்கு பாருங்க. இது பாருங்க, பிரியாணி மசாலா, சத்தி மசாலா நாங்கள் வீட்டில் தான் அரைப்போம். இருந்தாலும் இந்த வாட்டி கொஞ்சம் வாங்கிக்கலாமே அப்படின்னு கடையில் வாங்கியிருக்கோம். பாருங்க, 45 ரூபா போட்டிருக்காங்க. நமக்கு வந்து 43 ரூபாய்ன்னு போடுவாங்க. இது வந்து சிக்கன் மசாலா 30 ரூபா போட்டிருக்காங்க. நமக்காக 2 ரூபா குறைப்பாங்க. 28 ரூபாய்க்கு போடுவாங்க. உளுந்து வந்து அரை கிலோ வாங்கியிருக்கேன். இதுவும் ரேட்டு கம்மி தான். ஜீரகம் தேவைனாலும் ஜீரகம், இது கடுகு நமக்கு தேவைனால கடுகு வாங்கியிருக்கோம். இது வந்து கொண்டக்கடலை வந்து ரொம்ப ரேட்டு கம்மி தான். கல் மண் இல்லாமல் சுத்தமாக இருக்குது. இது வந்து புளிக்குழம்பு வச்சுக்கலாம், நம்ம வேவிச்சு கொடுக்கலாம் பிள்ளைங்களுக்கு, அவ்வளோ நல்லது. ஷாம்பு வந்து சரமாக வாங்குறதுனால நமக்கு ஒரு 2 ஷாம்பு 3 ஷாம்பு எக்ஸ்ட்ரா இருக்கும். இவெல்லாம் வந்து கம்மி. செங்கெண்ணெய், நல்லெண்ணெய் தோசைக்கு ஊற்றலாம், பிரியாணிக்கு ஊற்றலாம், எல்லாத்துக்குமே ஊற்றலாம். மொத்தமே வெளியில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு விலை கூட வரும். நீங்களும் இந்த மாதிரி சூப்பர் மார்க்கெட்லாம் போகாமல் பக்கத்தில் இருக்க மல்லிகை கடையில், மொத்த கடை, நாடார் கடைங்களில் வாங்க. பொருள் சுத்தமாக இருக்கும், நல்லா காசு மிச்சப்படும். இது மொத்தமே நமக்கு வந்து 1800 ரூபா தான் வந்திருக்கு. மிச்சம் இருந்துச்சுன்னா வேறு எதுவும் பொருள் வாங்கிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல்.